என்ன சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பரவாயில்ல. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் சார். டியூட்டி டைம் முடிஞ்சதா? முடிஞ்சது சார். உங்களுக்கு டியூட்டி டைம் முடிஞ்சது? இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் வீட்டுக்கு போயிடுவேன். வேலை எப்படி போகுது? பரவாயில்ல. பரவாயில்லைங்களா? சரி ஓகே சார். ஒன்றும் இல்லை, மனசு வந்து ரொம்ப குழப்பமாக இருக்குது சார். எப்பவுமே யோசனை வந்து பல யோசனையாக இருக்குது, ஒரு முடிவாக எடுக்க முடியல. அப்படிங்களா? இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார்? அது எப்படின்னாக்கா, ஒவ்வொரு மனுஷனுக்குமே வந்து ரெண்டு விதமான மனசு இருக்குது. அது எதுனாக்கா, ஒன்று வந்து உள் மனசு, ஒன்று வந்து வெளி மனசு. இப்போது வெளி மனசில் வந்து நமக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கும். பொழுது விடிஞ்சு பொழுது போனால் பல யோசனைகள் இருக்கும், பல காசு பிரச்சனை, பண பிரச்சனை எவ்வளவோ இருக்கும். இதெல்லாம் வந்து இன்றைக்கி நாளைக்கு அப்படின்னு மாறி மாறி போயிட்டே இருக்கும். இதை பற்றிலாம் நம்ம வந்து ரொம்ப இது பண்ண வேண்டியதில்லை. ஆனால் அந்த உள் மனசுன்றது இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் நம்ம வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமாக வச்சுக்கணும். ஏன்னா நம்ம வாழ்கிற காலங்கள்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப குறைவு. நம்ம போய் ரொம்ப மன அழுத்தத்தை ஏற்றிக்கிட்டு ரொம்ப இது பண்ணக்கூடாது. எல்லாமே வந்து கொஞ்சம் டேக்டிஸாக எடுத்துக்கிட்டு இதெல்லாம் வந்து மாறி போகும், கடந்து போகும் அப்படின்ற மாதிரி விடணும். என்னன்னாக்கா, உள் மனசு வந்து நம்ம எவ்வளோ சந்தோஷமாக வச்சுக்கிறோமோ அப்போ தான் நம்ம வந்து அடுத்தடுத்த வேலைகளை நம்ம வந்து செய்ய முடியும். இப்போ ஒரு எந்த ஒரு வேலையாக இருக்கட்டும், எந்த ஒரு இதுவாக இருக்கட்டும், நம்ம கடந்து செல்ல முடியும். எடுத்து முன் வச்சு அந்த நமக்கான பாதையை வந்து நம்ம தேடி செல்ல முடியும். வெற்றியாக அமையும் எல்லாமே நமக்கு. அது இதுக்கு நான் ஒரு சிறிய உதாரணம் சொல்ல நினைக்கிறேன். கிறிஸ்துவத்திலேயே விவிலியத்தில் பைபிள்லேயே மிக அழகான ஒரு வார்த்தை வைக்கல் கூறப்பட்டிருக்கு. அது என்னன்னாக்கா, ஒருவன் உலகம் முழுவதையும் தனதாக்கி கொண்டாலும் அதாவது தன்னுடைய ஆன்மாவை இழப்பாரினில் அவனுக்கு கிடைக்கும் பயன் என்ன அப்படின்னு இருக்கு. என்னன்னாக்கா, நம்ம வந்து எவ்வளவு தான் நம்ம சம்பாரித்து இது பண்ணி நம்ம உலகம் முழுவதையும் நமக்கு அடையணும்னு நினச்சா கூட தன்னுடைய ஆன்மான்றது வந்து நம்மளுடைய உடல், அந்த உடலில் இருக்கிறது தான் மனசு. அந்த மனசை வந்து நம்ம வந்து சுத்தமாக வச்சுருக்கணும் அப்படின்றது தான் இதனுடைய கான்செப்ட். இதை வந்து நம்ம சந்தோஷமாக வச்சுருந்தோம்னாக்கா நமக்கு என்னென்ன நினச்சாலும் எது நினச்சாலும் நம்ம வந்து எல்லாமே நம்ம ஈஸியாக செய்யலாம். இதை வந்து இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ நம்ம நடைமுறையில் இருக்கிற வண்டியை வச்சுக்கோங்களேன். வண்டிக்கு தேவை வந்து இன்ஜின் தான் சொல்லுவோம். இன்ஜின் வந்து நல்ல சுத்தமாக ஒழுங்காக இதுவாக இருந்ததுனாக்கா வண்டி நல்லா ஓடும் அப்படின்னு நம்ம நம்புவோம். அது மாதிரி தான் நம்மளுடைய உடலுக்கு தேவையானது காசு பணம் எவ்வளவு இது என்ன இருந்தாலும் மனசு, அந்த மனசு வந்து நல்லா சுத்தமாக நிம்மதியாக ஒரு நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருந்ததுனாக்கா நம்ம என்ன நினச்சாலும் நம்ம செய்யலாம். இதுதான் ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு சிறிய ஒரு உதாரணம். இதுக்கு வந்து நான் மேலும் ஒரு உதாரணம் சொல்ல நினைக்கிறேன். என்னன்னாக்கா, என்னை விட வந்து வயசு வந்து அவருக்கு அதிகம் இருந்தாலும் கூட எனக்கு வந்து அவர் ஒரு நெருங்கிய நண்பர்னே சொல்லலாம். நாங்கள் வந்து நிறைய இடத்துக்கெல்லாம் நாங்கள் வந்து பொதுக்குழு கூட்டத்துக்கெல்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா அவர் என் கூட வருவார். அதே மாதிரி நாங்கள் நிறைய சுற்றுலா தலத்துக்கெல்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னா எங்கள் கூட அவர் நிறைய முறை வந்திருக்கிறாரு. அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்களோட வந்து ரொம்ப வயசு அதிகம். அந்த சுற்றுப்பயணத்தில் வரும்போது அவர் என்கிட்ட சொன்ன வார்த்தை, இப்போ வந்து எனக்கு வந்து வயசு 65 வயசு ஆகுது. நான் வந்து நல்ல உடல் ஆரோக்கியத்தோடையும் உடல் தகுதியோடையும் நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட் பண்ணி இருக்கிறேன். ஆனால் நான் வந்து நினச்சது என்னன்னாக்கா, ஒரு 60 வயசு வரைக்கும் தான் நம்மளாம் இருப்பேன் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் இந்த 60 வயசுக்கு அப்புறம் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு நாளும் கடவுள் எனக்கு போனஸாக கொடுத்துருக்காரு அப்படின்றத நான் நினச்சி உணர்ந்து நான் நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கேன், நல்ல என்ஜாய்மெண்ட் பண்ணுறேன், நல்லா ஜாலியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து தன்னுடைய வாழ்க்கையை உணர்ந்து வாழ்கிறாருன்றதை நான் அவர்கிட்ட வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். அது கேட்கும்போது எனக்கே வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருந்தது. இது மாதிரி தான் வாழ்க்கை வந்து நம்ம எதை நோக்கி நம்ம பயணம் செய்கிறோமோ அது வந்து நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கொடையாக நமக்கு அமையும். எவன் ஒருவன் தன்னுடைய வாழ்க்கை நிலையினை உணர்ந்து வாழ்கின்றானோ அவனே தன்னுடைய வாழ்க்கையை முழுவதுமாக வாழ்வான். தன்னுடைய வாழ்க்கை நிலையினை உணராதவனால் தன்னுடைய வாழ்க்கையை வாழவே முடியாது என்பதை உணர்த்தும் வண்ணமாக அவர் இருக்கின்றார் என்பதை நினைத்து நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இதுபோல் நாமும் வாழ்க்கை நிலையினை உணர்ந்து வாழ்ந்தால் அந்த வாழ்க்கை பயனுள்ள வாழ்க்கையாகவும் சந்தோஷமான வாழ்க்கையாகவும் இருக்கும். இல்லை என்றால் அது பயனற்ற வாழ்க்கையாக மாறிவிடும். இதுதான் ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு சிறிய ஒரு உதாரணம். நான் கேட்ட கேள்விக்கு நீங்கள் ரொம்ப அழகாக பதில் சொன்னீங்க. என் மனசில் இருக்கிற பாரமே குறைஞ்சிச்சு. இதை நான் ஏன் உங்ககிட்ட கேட்டேன்னா, நான் ரெகுலராக உங்கள் சேனலை ஃபாலோ பண்ணிட்டு வரேன். நீங்கள் பல பேருக்கு நீங்கள் மோட்டிவாக சொல்லியிருக்கீங்க. ஸோ அதனால் என் மனசில் இருக்கிற பாரத்தை குறையும்னு நம்பி நான் உங்ககிட்ட சொன்னேன். அதேமாரி எனக்கும் பாரம் குறைஞ்சிச்சு. உங்களை பார்த்து பேசுனேன், நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். உங்கள் சேனலும் மேன்மேல் வளரணும், உங்களுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் வரணும். கண்டிப்பாக அண்ணன் மனசுக்கு ஏற்ற மாரி நல்லா வருவீங்க. ரொம்ப நன்றி சார். சரி, ஓகே. என்னையும் ஒரு ஆளாக நினச்சி என்கிட்ட ஒரு அழகான கேள்வி கேட்டீங்க. அதுக்கு எனக்கு தெரிஞ்ச பதில் நான் சொல்லியிருக்கிறேன். இந்த பதில் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி என்னுடைய சேனலை பார்க்குறவங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் ரொம்ப சந்தோஷம். மீண்டும் நம்ம இது மாதிரி சந்திப்போம். ரொம்ப நன்றி. மறுபடியும் சந்திப்போம் சார். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. தேங்க்யூ.